வழக்கமாக விஜயோட ஆடியோ லான்ச் இங்கே ஃப்ரீயாக தான் நடக்கும். அங்கே காசாகிட்டாங்க. வெறுமனே ஆடியோ லான்ச்னா நீங்கள் எவ்வளோ நேரம் பண்ண முடியும்? ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் அதிகபட்சம் பண்ணால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணலாம். போர் அடிச்சிடும். அப்போ காசு கொடுத்து வர்றவன் 2 மணி நேரம் உங்களை பார்த்துட்டு போகிறதுக்கு வருவான். அப்போ அவனை என்டர்டெயின் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இங்கே ஆடியோ லான்ச் வேணாம், இங்கே வந்து அப்படி என்ன உருட்டலாம்னா தமிழ்நாடு அரசு வந்து பர்மிஷன் தரல, ஒல்லடிக்க திட்டம் மார்க்கெட்டாவது மண்ணாங்கட்டியாவது காசு வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. விஜய் ரொம்ப வராத விஜய் இங்கே வராரு. ஹீரோ என்கிட்ட சொல்லியிருக்காரு 26ல் இதுதான் கடைசி படம்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து கதை கேட்டிருக்கேன். ஓடிடிக்காரங்க ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அவங்க தெளிவாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த டேட்ல ரிலீஸ் பண்ண தவறினால் சினிமா சேட்டை நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் கொடங்கி. வணக்கம் வணக்கம் ஓட்டுறேன், சொல்லுங்க ஓட்டுறேன். அப்புறமா தொடர்ந்து நம்ம அரசியலே பேசினே இருந்தோம். சரி, இன்னைக்கு நம்ம சினிமா பக்கமாக திரும்புவோமே அப்படின்னு தான். சரி, இந்த ஜனநாயகன் படம், அதாவது இந்த நடிகர் விஜயில் தாவேகா தலைவர் விஜய் நடிக்கக்கூடிய நடிகர் விஜய். நடிகர் விஜய், ரைட், ஓகே. சினிமான்னு வந்துட்டு அப்புறம் தாவேகா தலைவர், விளக்கண்ண தலைவர், எதுக்குங்க அதெல்லாம்? நடிகர் விஜய்னு சொல்லுங்க, அவரை நடிகரா கொண்டாடுங்க சார். சரி, நடிகர் விஜய் அப்படி வாங்க, தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, ரைட், ஓகே. அவருடைய படத்துடைய அந்த ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச் வந்து இதை மலேசியாலலாம் வைக்கிறதா சொன்னாங்க. மலேசியால தான் நடக்குது. மலேசியாலாம் வைக்கல, மலேசியால தான் நடக்குது. ஒரு 27ஆம் தேதி, இந்த மாதம் 27 நடக்க போகுது. வழக்கமாக வந்து விஜயோட ஆடியோ லான்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி வந்த எல்லா படங்களுடைய ஆடியோ லான்ச்சும் ஏதோ ஒரு காலேஜில் நடத்துவாங்க, இல்லைனா நேரு ஸ்டேடியத்தில் சென்னையில் தான் நடத்துவாங்க. ஒரு சின்ன அரங்கமாக தான் இருக்கும். ஒரு 4000 பேர் 3000 பேர் அப்படி தான் திரட்டுவாங்க. இவங்க டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க, ஆனால் அது விலைக்கு விற்க மாட்டாங்க. வாங்குறவங்க யாரோ விற்பாங்க, இங்கெல்லாம் ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. ரசிகர் மன்றத்துக்கு தான் போகும். அது வருவாங்க, அந்த க்ரௌட் இருக்கும். சில பேர் டிக்கெட்டை கையில் வச்சுட்டு எனக்கு டிக்கெட் இருக்குது உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, போலீஸ் தள்ளுமொழி பண்ணுது அப்படின்னு நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. ஏதோ ஒன்று பண்ணுவார். இவர் வருவார், ஒரு குட்டி கதை பேசுவார். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு கதையை சொல்லுவார். சினிமாவில் அவருக்கு ஆப்போனண்ட்டாக யார் இருக்காங்களோ அவங்கள பற்றி ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அசிங்கப்பட்டுட்டு போவார். இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். சரி, படம் ஓடும், ஓடாது. பொலிட்டிக்கலாக இருக்கும்போது கதை சொல்கிறேன்னா வந்து சீமான் சொன்ன கதை திருடுவார். பட் இங்கே இந்த எல்லாம் பூரா திருட்டு கதை தான். எதுவும் ஒரிஜினலாக கதை கிடையாது. யாரோ எழுதி கொடுக்கும், மண்டபத்தில் யாரோ எழுதி கொடுப்பதே தான் அதை படிப்பார், இல்லைன்னா மக்கப் பண்ணி சொல்லுவார். அது வழக்கம் நடக்கிறது தான். அதுதான் தொட்டில் பழக்கம் எது வரைக்கும்னு சொல்லுவாங்கல்ல பழமொழி. அந்த மாதிரி இப்போ அங்கே சினிமாவில் கற்றுக்கிட்டு தான் இப்போ அரசியலுக்கு போய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது தனி ட்ராக்னு வச்சுங்க. இப்போ இந்த விஷயம் வந்து வருவோம், ஆடியோ லான்ச் சென்னையில் பண்ணிக்கிட்டு இருந்தார். இதுதான் அவரோட கடைசி படம்னு சொன்னாங்க. கடைசி படம்னு சொன்னாங்க. ஒன்று நீங்கள் ஆச்சரியமாக பார்க்குறீங்க. யோசிச்சேன். இல்லைங்க, அவர் இன்னும் படம்லாம் பண்ண போகிறாருங்க. அவர் இன்னும் கதெல்லாம் கேட்டு வச்சிட்டாரு. அந்த ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து 26 என்னங்க, ஆமாங்க, அது கூட நடிச்ச ஹீரோயின்ட்ட வந்து சொல்லியிருக்காருங்க. எந்த நேரத்தில் சொன்னார் எப்படின்லாம் தெரியாது, நீங்கள் வந்து தப்பாலாம் பார்க்காதீங்க. ஹீரோயின்ட்ட சொல்லியிருக்காரு 26ல் இதுதான் கடைசி படம்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து கதை கேட்டிருக்கேன், திருப்பி 26ல் வந்து நடிக்க வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த அம்மா வெளியே வந்து சொல்லிருச்சு, அவர் 26ல் வந்து நடிக்க தான் போகிறாருங்க. இது முடிஞ்ச உடனே பின்னங்கால் பெடலை விட திருப்பி இங்கே தான் வந்து பேக் டு த பெவிலியன் வருவார், கவலையப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்கன்னு அந்த அம்மா வந்து எல்லாருக்கும் சொல்லிருச்சு. தைரியமாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன். கோடம்பாக்க ஆளுங்களாம் ஹாப்பியாக இருக்காங்க. அந்த ரசிக குஞ்சுமணிகள் இருக்குல்ல, அவங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எப்படியும் தலைவன் இங்கே தான் வருவான். வேற எங்க கழுதை கேட்டா குட்டிச்சோறு, நான் சொல்லுங்க, கழுதை கேட்டா குட்டிச்சோறு, ரைட்டு. அங்கே வந்து மலேசியா மேட்ருக்கு வருவோம். இப்போ இங்கே நடத்தி இங்கே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளோ பெரிய செலவெல்லாம் இருக்காது. இவர் கடைசி படம்னு சொல்லிட்டதுனால, எல்லாரும் கடைசி படம்னு நம்பிட்டதுனால, இந்த படத்தில் நம்ம ஏதாவது ஒரு பெரிய லெவலில் ஒரு பெருசாக ஒரு பெரிய வசூலை போட்டுருணும் முடிவு பண்ணிட்டாங்க. யாருன்னா ஜனநாயகன் டீம் மட்டும் இல்லை, அதை எடுத்து நடத்துகிற ஆள் இருக்கார்ல, மலேசியாவில் மாலிக்னு ஒருத்தர் இருக்கார். மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் மாலிக். அவர் தான் வந்து பெரும்பாலும் நிறைய படங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய ஆட்கள் படங்கள்லாம் அங்கே தான் வந்து FMS வாங்கி பண்ணுவார். இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் ஆடியோ லான்ச் ஒரு ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் அங்கே பண்ணுவார்னு வச்சுங்களேன். இதுவும் அவர்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க இந்த நிகழ்ச்சி நடத்துக்கிறதுக்கு. அவரும் இங்கே இருக்கா. இப்போ என் தம்பி ஒருத்தன் இருக்கான் தெரியுமாங்க, ஸ்லீப்பர் செல் ஒருத்தன் இருக்கான் என் தம்பி. அங்கே எங்கே விஜய் கட்சியில் சினிமாலையும் கூட இருந்தா, இப்போ கட்சியில் இருக்கான். பேரெல்லாம் சொல்லலை என் தம்பி, அதனால பேர் சொல்லிலாம் மாட்டி விட மாட்டேன் நான் ரொம்ப கரெக்டாக. ஏன்னா அவன் மட்டும்தான் அங்கே உள்ளே போக முடியும், வேற யாரும் போக முடியாது. இதுக்கு மேலே நான் குழு கொடுக்க முடியாது உங்களுக்கு. சரி, அவன் என்ன பண்ணிட்டான், இதை நம்ம மொத்தமாக காசாக்கிடலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்துட்டான் அந்த பையன் பிரமாதமா. என் தம்பி அறிவு மூளை ஜாஸ்திங்க அவனுக்கு. யாருக்கு ஐடியா கொடுத்தான்? விஜய்க்கு ஐடியா கொடுத்தான். விஜய்க்கு தான் எதுவுமே இருக்கு இல்லையா. சரி, சொல்றதெல்லாம் கேட்பார்ல அவரு, எவன் சொன்னலாம் கேட்பாரு. அதனால அப்படியா என்ன பண்ணலாம், பிரமாதமா நான் ஒரு ஸ்கிரீன் பிளே போடுறேன், பிரமாதப்படுத்திடலாம் நம்ம. அதனால நாம வந்து இங்கே விட்டதெல்லாம் அங்கே பிடிக்கலாம். இப்போ நம்ம இங்கே விட்டது என்ன விட்டோம், கேள்வி கேட்பேன் நான், பதில் சொல்லணும். இங்கே விட்டதுன்னா கரூரில் விட்டோம், ஒரு பெரிய தொகையை விட்டோம். அதெல்லாம் திருப்பி எடுக்கணும்னா நமக்கு என்ன பண்ண முடியும், இதை ஒரு சான்ஸாக வச்சிருவோம். இங்கே ஆடியோ லான்ச் வேணாம், இங்கே வந்து அப்படி என்ன உருட்டலாம்னா தமிழ்நாடு அரசு வந்து பர்மிஷன் தரல,
ஆடியோ லான்ச் பண்ணால் மக்கள் கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் மறுபடியும் ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. அதனால தமிழ் அரசு மேலே பழியை போட்டு நம்ம அங்கே பக்கம் ஓடி போயிடலாம். வெளிநாட்டில் டாலரில் வசூல் பண்ணிடலாம். ரிங்கெட் அதான் அங்கே வெள்ளி ரிங்கெட்டு அதை வசூல் பண்ணிடலாம். வெளிநாட்டில் எந்த நாட்டில் வேணால் பண்ணலாம் பிளான் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து மலேசியா மேலே ஒரு கிரேஸு. அதுக்கு காரணம் சொல்கிறேன் கேளுங்க. மலேசியாவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு விஜய் போய், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அடிக்கடி துபாயெல்லாம் போனார், மலேசியாவுக்கு போகல. அதனால மலேசியா மக்கள் வந்து மலேசியா பக்கத்துலேயே வந்து சிங்கப்பூர் இருக்குது, சுற்றி பல நாடுகள் இருக்குது. இப்போ எல்லாம் இப்போ டூர் பேக்கேஜ்லாம் போட்டாங்க. நிறைய வந்து அந்த வெளிநாட்டு டூர் கூட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த குரூப்பெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பேக்கேஜ் போட்டாங்க. ஆடியோ லான்ச்சுக்கு வரணுமா, உங்களுக்கு டூ அண்ட் ஃப்ரம் போகிறது வர்றது தங்குறது சாப்பிட்றது, நீங்கள் ஆடியோ லான்ச் கலந்துக்கிறது, டிக்கெட்ஸ் எல்லாம் ஃப்ரீ, இவ்வளோ ரூபாய் கட்டுங்க அப்படின்னு அது ஒரு பெரிய வசூல் நடந்துகிட்டு இருக்கு. இதை விட பெரிய கொடூரம் என்னன்னா, வழக்கமாக விஜயோட ஆடியோ லான்ச் இங்கே ஃப்ரீயாக தான் நடக்கும், அங்கே காசாகிட்டாங்க. வெறுமனே ஆடியோ லான்ச்னா நீங்கள் எவ்வளோ நேரம் பண்ண முடியும்? ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் அதிகபட்சம் பண்ணால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணலாம், போர் அடிச்சிடும். அப்போ காசு கொடுத்து வர்றவன் 2 மணி நேரம் உங்களை பார்த்துட்டு போகிறதுக்கு வருவான். அப்போ அவனை என்டர்டெயின் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஒரு குத்தாட்டமா, ஒரு குத்தாட்டம் இல்லை, லைவ் ஸ்ட்ரீமிங் மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுட்டு ஒரு இசை கச்சேரி வச்சிட்டாங்க. லைவ் ஷோ. இங்க விஜயனுடைய முந்தைய பாடங்கள்ல ஹிட்டு பாடல்லாம் இருக்கும்ல, இது எல்லாத்தையும் சேர்ந்து இங்க இருந்து பாடகர் பாடகி இவங்க எல்லாரையும் கூட்டு போய் லைவா பாட வைக்கிறது. அப்படி ஒரு விஷயத்தை வச்சுட்டு ஒட்டுமொத்தமா ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ப்ரோக்ராம். ஒரு 1 மணி நேரத்துக்கு வந்து விஜயோட ஜனநாயகன் ஆடியோ லான்ச் நடக்கும். அப்புறம் ஒரு 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 1.5 மணி நேரத்துக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் விஜய் புகழ்ந்து பேசுகிற கும்பல்லாம் இருக்கும், ஜால்ரா அடிக்கிற கும்பல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பேசுகிறவங்கலாம் அங்கே யார் யார் வராங்க என்ன வராங்கன்னு தெரியாது, அது ஒரு விஷயம் நடக்கும். அப்புறம் ஒரு 1 மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 30 பாடல்கள்னு சொல்கிறாங்க. 30 பாடல்கள் பாடுவதற்கு ரெடியாக இருக்காங்கன்றாங்க. ஒரு பாட்டு 4 நிமிஷம் கணக்கு போட்டுங்க. அப்போ எவ்வளோ, அது ஒரு 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 1.5-2 மணி நேரம் எல்லாம் சேர்த்து ஒரு பேக்கேஜாக ஒரு 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த ப்ரோக்ராமை டெலிகாஸ்ட் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு காசு வாங்கலாம், காசு பறிக்கலாம் ஏதோ ஒரு சேனலில். ஓகேங்களா, இது ஒரு அமௌண்ட்டு. இது இல்லாமல் ஆடியோ லான்ச்சில் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்லாப் வச்சுட்டாங்க, 3 கட்ட ஸ்லாபு. நீங்கள் 99 ரிங்கெட்டு 99 வெள்ளி, 100 வெள்ளிக்கு ஒரு வெள்ளி குறைச்சல், 100 வெள்ளி 299 வெள்ளி 199 வெள்ளி, ஆக மொத்தம் 3 ஸ்லாபு. இது இல்லாமல் விவிஐபி விஐவிஐபி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் தனியாக வச்சுட்டாங்க. அதுக்கு என்ன பணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வெளியில் சொல்லாமல் ரகசியமாக வச்சுருக்காங்க. இவங்க வந்து எதிர்பார்க்குற அந்த ஸ்டேடியத்தோட கெப்பாசிட்டி வந்து 85,000, 85,000 பேர் அதில் உட்காரலாம். இப்போ வந்து இங்கே இடம் இல்லை, தமிழ்நாட்டில் வசதி இல்லை, அதனால தான் அங்கே போயிருக்கேன். வசூலுக்கு இடம் இல்லைன்றதெல்லாம் வசூல் பண்ணி கோடிகளை குவிக்கிறது. நீங்க விஜய குறை சொல்றீங்க, இங்க விஜய குறை சொல்லங்க, இங்க வசூல் தான். நிகழ்வை சொல்றேன். இன்னொன்னு சொல்றேன், இதுக்கே எப்படி நீங்க வந்து கொந்தளிக்கிறீங்களா? இன்னொன்னு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க அங்க, இது டிக்கெட் வசூலுங்க. நான் சொல்றது வந்து 99 வெள்ளி 199 வெள்ளி 299 வெள்ளின்றது வந்து அந்த ரிங்கெட்ல அவங்க கிட்டத்தட்ட இப்போ 60,000 டிக்கெட் வித்ததா சொல்றாங்க. நான் எல்லாம் சொல்றாங்க. ஆனா மலேசியாவிலிருந்து நமக்கு கிடைக்கிற தகவலை என்ன பண்றாங்கன்னா, அண்ணே இது கூவி வித்துக்கிட்டு இருக்காங்கண்ணே, கூவி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃப்ரீயா, வாங்கவே ஆள் இல்லை அங்க, கூவி கொடுக்குறாங்க டிக்கெட்டை. நீங்க அப்படி இல்லைன்னா அவங்க வந்து என்ன பிளான் பண்றாங்கன்னா ஸ்பான்சர்ஸ் கிட்ட பணம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்பான்சருக்கு மினிமம் பேக்கேஜ் வந்து அந்த ப்ரோக்ராம்ல 85,000 பேர் வந்து உட்கார்ற இடத்துல உங்களுடைய ப்ராடக்டை நீங்க எல்இடியில டெலிகாஸ்ட் பண்ணுவோம், அதுக்கு நீங்க வந்து மினிமம் 50,000 ரிங்கெட் கட்டுங்கன்றாங்க. 50,000 வெள்ளி 50,000 ரிங்கெட்னா மலேசியனுடைய அந்த அவங்க காசுல கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியல. நான் என்ன பண்ணினா நம்முடைய சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ வந்து என் மலேசிய நண்பர்கள் நம்மகிட்ட இருக்காங்கல்ல, அவங்க உடனே டக்குன்னு எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்தாங்க, அண்ணே இவ்வளோ ரூபா வருது. அப்போ நான் சொன்னேன், நீ வாட்ஸ்அப்பில் போகிறத விட யூடியூப்ல கமெண்ட்டாகவே போட்டிருப்பா, எல்லாருக்குமே தெரியட்டும் அது அப்படின்னு. 50,000 ரிங்கெட் அப்படின்றது கிட்டத்தட்ட 10.5 லட்சம் ரூபாய் நம்முடைய காசுல. நீங்க எவ்வளவு டிஸ்பிளே பண்ண போறீங்க, எவ்வளவு நேரம் பண்ண போறீங்க, ஃபியூ செகண்ட்ஸ் வரப்போகுது அந்த நீங்க கொடுக்குற ஏதோ ஒரு ப்ராடக்ட். விஜய்க்காங்க அவ்வளோ மார்க்கெட் இருக்கு அந்த ஆட் கொடுக்குற அளவுக்கு. கொள்ளடிக்க திட்டம், மார்க்கெட்டாவது மண்ணாங்கட்டியாவது, காசு வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. விஜய் ரொம்ப வராத விஜய் இங்க வராரு. சார் அவர் அரசியல்வாதியா பேசாதீங்க, ஒரு நடிகரா பேசுங்க. நடிகரதாங்க சொல்றேன், அவரை காமிச்சு காசு பாக்குறாங்கன்னு சொல்றேன். இப்ப விஜய் கொள்ளடிக்கிறாரு நான் சொல்றேன், விஜயை காமிச்சு யாரோ அடிக்கிறாங்க, அந்த காசு விஜய்க்கு வருமா அப்படின்னா அங்கதான் என் தம்பி ஸ்லீப்பர் செல்லு பிரம்மாண்டமா ஒரு வேலை பார்த்துருக்கான். எல்லாமே அவனுக்கு தான் வந்து சேரப்போகுது.
அவங்க நடத்துறவங்களுக்கு கொஞ்சம் காசு. அந்த தம்பியா அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, அது ரகசியங்க. அதெல்லாம் எல்லாம் வீடியோ கடைசியில சொல்றேன், அப்ப ஞாபகமா அந்த கேள்வி கேளுங்க சொல்றேன். இதெல்லாம் எடுத்து ஒரு பிரமாதமா பண்ணிட்டு இப்ப கேவிஎன் நிறுவனம் தான் அந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. அவங்க சொன்னாங்க, சார் நாங்க வந்து எங்களுக்கு வந்து போட்ட பட்ஜெட்டை விட எகிரிச்சு, நீங்க பிளான்லாம் எகிரிச்சு, பிசினஸே ஆகல, தமிழ்நாட்டில் பிசினஸ் ஆகல, பெரிய சிக்கல், வருத்தமான விஷயம் தான். ஏன்னா எந்த படமும் பிசினஸ் ஆகணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் சினிமா யார் எடுத்தாலும் அது பிசினஸ் ஆகணும், மக்கள் அதை பார்க்கணும், பார்த்துட்ட பிறகு இது ஓடுது ஓடலன்றது மக்கள் கையில் இருக்கு, அது நம்ம கையில் கிடையாது. பட் அதனால படம் முடங்கி போகக்கூடாது. இப்போ வந்து இவங்க ஒருத்தர்கிட்ட கொடுக்கலான்னு பிளான் பண்ணி தான் ஒரு பெரிய 125 130 கோடி ரூபாய் பிளான் பண்ணியிருந்தாங்க தியேட்டர்கள் வியாபாரம் பண்ணலான்ட்டு. அதுக்கு ஒருத்தரையும் பேசிட்டாங்க, அவரும் வந்து கொஞ்சம் அட்வான்ஸும் கொடுத்துட்டார். ஆனால் கடைசியில் அவர்கிட்ட பணம் ரெடி பண்ண முடியல. இதுக்கு இடையில என்ன பண்ணிட்டாங்கன்னா, அட்வான்ஸ் கொடுத்தவர் வந்து முக்கியமான ஆளுங்கட்சிக்கு வந்து அவர் ரொம்ப நெருக்கமாக இருக்கார், அதனால் அவருக்கு தரக்கூடாது, அவர் தந்தா சிக்கல் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தர வேணான்னு ஒரு சின்ன குழப்பத்தை உண்டாக்கிட்டாங்க. யார் நம்ம ராகுலுக்கு கொடுக்க வேணாம், ராகுலுக்கு தர வேணான்ட்டாங்க. ராகுல் ஆனால் அட்வான்ஸ் கொடுத்துட்டார். இப்போ என்ன பிரச்சனை, பிக்சர்ஸ் ராகுல் தானே சொன்னீங்க, ரைட், ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. இப்போ சிக்கல் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இதை வந்து விவரம் தெரிஞ்ச உடனே இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இவங்க முன்னாடி ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஏரியா பிரித்து விற்பாங்க. ஆமாம், அப்போ என்எஸ்சி ஒரு ஆள் வாங்கிப்பாங்க, சென்னை வந்து ஒரு ஆள் வாங்குவாங்க, திருச்சி ஒரு ஆள் வாங்க, டிடி ஒரு ஆள் வாங்குவாங்க, அந்த மாதிரி வாங்குவாங்களே, அப்படி பிரித்து விற்று பழகின ஒரு குரூப் முன்னாடி. இப்போ ஒருத்தராக மொத்தமாக வாங்கி பண்ணுறாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணலாம், ஒரு ஆள்கிட்ட நம்ம ஏன் தருவானே, எல்லாருக்கும் பிரித்து விற்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி பிரித்து விற்றுருக்காங்க. ஆனால் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வரல, 100 கோடி கூட வரல, 95 கோடியிலே நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே எதிர்பார்த்தது 130 கோடி ரூபாய் தேட்டர்களில் மட்டும் இல்லை, 90லேருந்து 95 நிற்குது. இப்போ இந்த 95 எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இது வந்து இன்னும் ஒரு 30-40 கோடி ரூபாய் அதிகமாக கலெக்ட் பண்ணணும். ஒரு 150 கோடி ரூபாய் தேட்டர்களில் வந்தால் தான் இவங்களுக்கு போட்ட காசு எடுக்க முடியும் எல்லாருக்குமே, இல்லைன்னா ஷேர் வராது, குறைஞ்சிரும், காசு கம்மியாயிடும். அப்போ அவங்களுக்கு தேட்டருக்காரன் எடுத்துக்கிட்டது போக, விநியோகஸ்தர் எடுத்துக்கிட்டது போக, ப்ரொடியூசருக்கு என்ன வரும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய அடி கிடைக்கும் அதில். இப்போ அப்படி தான் இருக்குது நிலைமை. ஓடிடிக்காரங்க ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அவங்க தெளிவாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ண தவறினால் நான் எதையுமே கேர் பண்ண மாட்டேன், என்னுடைய ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிடுவேன், நீ தேட்டரில் பண்ணாமல் போ, எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க செக் வச்சுட்டாங்க. அதனால தான் ஜனவரி 9 அவசரமாக ஜனநாயகம் வருது. கரூர் பிரச்சனை வந்து 41 பேர் செத்த பிறகு கூட எல்லாம் திரும்பி வந்து தளபதி கச்சேரின்னு டான்ஸ் ஆட வந்துட்டீங்களேன்னு அசிங்கமாக கழிவு ஊற்றினா கூட வேறு வழி இல்லாமல் அவர் வரதுக்கு என்ன ரீசன்னா, ஓடிடி ஸ்ட்ராங்காக நீ பண்ணலைன்னா எனக்கு 2 மடங்கு நீ செட்டில்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பிஸ்னஸ் நம்ம சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 120-130 கோடி ரூபாய் செலவு பண்ணி அவங்க வாங்கியிருக்காங்க. நீ கொடுக்கலன்னா அவர் வந்து மொத்தமாக பெரிய அமௌண்ட் கொடுக்கணும், இழப்பீடு கொடுக்க முடியாது. அதனால வந்தாலும் வரலனாலும் படத்தை தள்ளி விடணும்னு முடிவு பண்ணி ரிலீஸ்க்கு வந்துட்டாங்க. இப்போ ஆடியோ லான்ச்சை பொறுத்த வரைக்கும் ஆடியோ லான்ச்சில் காசு எடுக்க முடியாதுன்றதுனால லைவ் கச்சேரி வச்சு இந்த மினிமம் 50,000 ரிங்கெட் வச்சுருக்காங்க இல்லையா, 50,000 ரிங்கெட். இது வந்து மினிமம். மேக்ஸிமம் கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் வச்சுருக்காங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா மீட் அண்ட் கிரீட்னு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வராங்க, சந்திக்கலாம். ஆமாம், நீ பணம் கொடுக்கணும், அதுக்கு தனி காசு, ஆல் கமர்ஷியலைஸ்ட், பக்கா கமர்ஷியல். இது அங்கே வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. என்னடா இது காசு மொத்தமாக சுரண்ட பார்க்குறாங்களே, கொள்ளடிக்க பார்க்குறாங்களே, இது என்ன அயோக்கியத்தனமாக இருக்குன்னு ஒரு பக்கம் விஜயை பார்க்கணுன்னு ஆர்வம் இருந்தாலும் இவ்வளோ பணத்தை கொடுக்கணுமா நம்ம அப்படின்னு அங்கே வந்து மலேசியா வாழ் தமிழர்கள் இருக்காங்களே, அவங்க வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோ போட்டு அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த நீங்கள் போய் அந்த ஈவெண்ட் பார்க்கணுன்னு யாரும் போய் மெனக்கடாதீங்க, ஏன்னா வந்து மினிமமாக காசு சொன்னால் நம்ம கட்டலாம், நம்மகிட்ட ரொம்ப காசு, நம்ம உழைக்கிற காசு மொத்தம் அங்கே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வாழணும், அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய செலவுகள் இருக்கும், போய் மாட்டிக்காதீங்க. எப்படி இருந்தாலும் பணம் வச்சுருக்கவங்க பார்ப்பாங்க, பணம் இல்லாத நம்ம என்ன பண்ணலான்னா போகிறவங்க வீடியோ எடுத்து போடுவாங்க, லைவ்ல வரும், அதான் நம்ம பார்த்துக்கலாம், இதுக்காக மெனக்கடாதீங்க, இதுக்காக வருத்தப்படாதீங்கன்னு அவங்களுக்குள்ளே தேத்திக்கிறாங்க. 85,000 பேர் க்ரௌடுனா எங்கேயோ இருக்கிற விஜய் அதுக்கு பக்கத்தில் இருக்க டிவியில் பார்த்துக்கலாமே. இதே தாங்க அந்த தம்பி காருக்குள்ளே உட்காந்து வீடியோ போடுறாரு ஒருத்தர், அந்த வீடியோ நமக்கு அனுப்பி வைக்கிறார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் அந்த தம்பிக்கு சொல்லி கொடுத்தீங்க. நீங்கள் வேற ஏங்க இங்கேருந்து மலேசியாவில் லிங்க் வச்சிருக்கீங்களா? இல்லைங்க, நமக்கும் அவனுக்கும் வேவ் வந்து கரெக்டாக கருப்பா சாப்பான்னு கூட தெரியும். அந்த தம்பி இதே மாதிரி தான் காருக்குள்ள உட்காந்து இதே மாதிரி தான் நான் அங்கே ஏன் போய் பார்க்குறீங்க, கிட்ட நின்று நீங்கள் பார்க்குற மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ள உட்காந்து பார்த்துக்கலாம், நெரிசலில் போகாதீங்க, பார்த்தீங்களா அங்கே என்ன நடந்துச்சுன்னு கரூரெல்லாம் ஞாபகப்படுத்துறாரு. ஆனால் பட் மலேசியாவில் மாதிரியான அங்கே சட்டம் ஒழுங்கு ரொம்ப ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அணில் குஞ்சுகள் அங்கே இருந்தால் கூட தவறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், தப்ப முடியாதாங்க. இப்போ அங்கே ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களே, அங்கே இருக்கிற ரசிகர்கள் இங்கே ஓட்டு போடுறதுக்கு வருவாங்க. அப்போ
அது அவங்கள தான் கேட்கணும். எனக்கு என்னங்க தெரியும். இப்போ இந்த மாதிரி ஜனநாயகன் போயிட்டு இருக்கு. ஆனால் ஜனநாயகனோட அந்த வெற்றி இருக்குல்ல, அதை ரொம்பவே இவர் எதிர்பார்க்குறாரு. ஏன்னா அதில் வெற்றி பெற்றால்தான் தேர்தலே வெற்றி பெற முடியும்னு யாரோ அவருக்கு சொல்லிட்டுறாங்க. ஆள் மனசில் போய் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுவே எலெக்ஷன் படம், அரசியல் படம். இது உனக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் கொடுக்குதோ அதை வச்சு தான் நீங்கள் உங்களுடைய அரசியல் செல்வாக்கே நீங்கள் நிரூபிக்க முடியும். அதனால எதையாவது எப்பாடுபட்டாவது அதுக்குள்ளே நீங்கள் வந்து பெருசாக வைப் வச்சிருங்கன்னு அவர் எதிர்பார்த்த மாதிரி பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டாரு. ஒன்றுமே நடக்கலை, செல்ஃப் எடுக்கவே இல்லை. ஆனால் என்ன பண்ணிட்டாருன்னா இங்கே ஒரு சில கும்பலை வச்சுக்கிட்டார். அவங்க வந்து பாட்டு எப்படி தெரியுமா அப்படி தெரியுமான்னு உருட்டிகிட்டே இருக்காங்க. அவர்களை இங்கேருந்து கூட்டு போகிறதுக்கு திட்டம். இங்கேருந்து ஒரு டீம் போகிறாங்க. அதாவது சென்னையிலேருந்து இங்கேருந்து ஒரு டீம் மலேசியா கூட்டு போய் அங்குள்ள பெருமைகள் அருமைகள் எல்லாம் அந்த நிகழ்ச்சி தொடர்பான அருமை பெருமையெல்லாம் அங்கேருந்து பேச வைக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. எதிர்கேள்வி கேட்குறவங்களாம் அனுமதி கிடையாது. ரைட்டு, இது ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு இருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் செய்வது யாரு? விஜய் கிடையாது. யாரு? தம்பி. எல்லாம் என் தம்பி. யார் அந்த தம்பி? என் தம்பி சொல்றதை கேவிஎன் நிறுவனம் கேட்கும். என் தம்பியும் அங்கே உள்ள மாலிக் இருக்கார்ல, 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. நீங்க தம்பி யார்? ஜெகதீஷ் சொல்றீங்களா? அவர் உங்க தம்பிங்க. பின்ன யார் உங்க தம்பி? யாரு? ஆதவர்ஜுனாவா? என் தம்பி அங்க இருக்காரு. யாரு? அவர் தான் நிறைய செலவு பண்ணிட்டு இருக்காரு, வாயை கொடுத்து மாட்டிக்கிறாரு. யார்? நம்ம ஆதவர்ஜுனாவை சொல்றேன். அவரை தான் சொல்லிட்டு இருக்கேன், வேற யாரை சொல்லிட்டு இருக்கேன் நான்? அவரை தானே ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்கேன் நான். உங்க போனை கொடுங்க, பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு வந்துச்சு அதை செக் பண்ணி பார்த்துருக்கேன். சொல்றீங்க உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாருன்னு தெரியல எனக்கு. முதல்ல வந்து நீங்க ஊப்பிக்கிட்ட வாங்குறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, ஏற்கனவே நான் ஏதோ பெண்ணில் வாங்கிட்டு இருக்கேன்றானுங்க. நான் ஒரு பேனா கூட வாங்கினதில்லை இது வரைக்கும். ஆக மொத்தங்க ஒன்று சினிமாவா ரசிக்கும் போது அதை தாண்டி அதை வந்து அரசியலாக்கி பார்க்கும்போது யார் அரசியலாக்குறான்னு பார்த்தா இவங்க தான் அதை அரசியலாக்கி பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் வெறுமனே ஒரு சினிமாவை பார்த்துட்டா எல்லாருக்குமே அது ஒன்றும் பெரிய கேள்வியாக இருக்காது. அதில் ஒரு விஷயத்தை வச்சு இப்போ என்ன, இப்போ கரூர் சம்பவத்திலேயே சிக்கினது எங்கே சிக்கினாருன்னா இதை ஜனநாயகன் படத்தில் இந்த காட்சி வச்சிருக்காருன்னு சொன்னாங்க. இல்லைன்னு மறுக்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும். மறுக்கல. எச் வினோத்தும் இயக்குனரும் மறுக்கல, விஜய் தரப்புலையும் மறுத்து எந்த அறிக்கையும் வரல. அது தொடர்பான யாருமே அந்த அறிக்கை விடலை. அப்போ என்ன அர்த்தம்னா முதல் பாடல் தளபதி கச்சேரி பாடல்ல அந்த கிராஃபிக்ஸ் காட்சிகள் வைக்கிறாங்க. அப்போ எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. அது இதுலேயே இன்னொன்று பார்த்தீங்களா, இப்போ விஜய் படம் முன்னாலாம் வரும்போது லோகேஷ் பேர் அடிப்படும், லோகேஷ் கண்ணன். ஆனால் இந்த ஹெச் வினோத் வந்து 2-3 படம் பண்ணார், நல்ல படங்கள் தான் பண்ணார். ஆனால் தீரன் அதிகாரம் 1 எல்லாம் பண்ணார், பிங்க்கோட ரீமேக் கூட பண்ணார். ஆனால் இந்த படம் வந்து விஜய் படம் ஜனநாயகம்னு பேசப்படுது வழியே எங்கேயுமே ஹெச் வினோத் பேர் முழுக்க அவர் அரசியலுங்க. ஹெச் வினோத்தை பயன்படுத்திக்கிறார். அவரு முதல்ல இந்த மாதிரிலாம் இவர் நம்மளை யூஸ் பண்ணுவார்னு நினச்சிதான் ஹெச் வினோத் போயிருக்க மாட்டார். சரி, நாம் ஒரு விஷயத்த பண்ணுறோம், அதில் விஜய் நம்ம கொண்டு வந்து ஒரு மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணலான்னு பிளான் பண்ணார். ஆனால் பொலிட்டிக்கல் சட்டையரை இவர் என்ன பண்ணிட்டார்னா தனக்கான விஷயமா அதிக பூஸ்ட் கொண்டு வந்தார். இப்போ எம்ஜிஆருக்கு நிகராக இவரை காமிக்கணும் ட்ரை பண்ணுறாரு. எம்ஜிஆர் சாட்டை எடுத்து அடிப்பார்ல, நான் ஆணையிட்டாள்னு, அதே மாதிரி ஒரு சாட்டை எடுத்தா எம்ஜிஆர் மாதிரி ஆயிட முடியுமா விஜயால? வாய்ப்பு இருக்கா? யூ மீன் புளியை பார்த்து பூனை கோடு போட்டுக்கிற மாதிரின்றீங்களா? இது அணிலுங்க. இது நானாங்க சொல்கிறேன், ஊர் உலகமே சொல்லிட்டு இருக்கு, எல்லாரும் நான் சொல்றேன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்களே என்னை கோத்து விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. இல்லைங்க, நான் கேட்டேங்க. ஆக மொத்தம் ஜனநாயகன் 27ஆம் தேதி அங்கே வந்து விஜய் வந்து ஒரு ஆட்டம் பாட்டம் கச்சேரி, எல்லா துக்கத்தையும் மறந்துடுங்க, கரன்சி அல்ல வாங்க, இங்கே விட்டுருங்க, அங்கே எடுத்துங்க அப்படின்னு இப்போ தாவேக்கா வந்து இப்போதைக்கு தாவேக்காக்கு லீவ் விட்டாங்க. ஃபுல் ரிஹர்சல்ல இருக்கார். அங்கே என்ன பேசுறது, எப்படி பண்ணுறது, மலேசியாவில் நம்ம பேசுறது இங்கே சென்னையில் ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகுமா, அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா, அங்கே நோட்டு தானே கிடைக்கும், அதுவும் வந்து டாலர் வருது இப்படின்னு பழைய விஷயங்கள் இருக்குது. இன்னொரு விஷயம், இது வந்து ஆக்சுவலாக 100% நம்ம விசாரிச்சிட்டோம். அதில் வந்து மிக மிக உறுதியான தகவல் தான் நம்ம சொல்கிற தகவல். மலேசியாவில் கிடைக்கிற தொகை இருக்குல்ல, பெரும் தொகை, அந்த தொகை நேரடியாக தாவேகா கட்சிக்கு அவங்க செலவு பண்ணுறதுக்கு நிதியாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. நிதியாக மாறலாம், ஆனால் நிதியா அங்கேருந்து எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா ஒன்றிய அரசாங்கம் ஒத்துக்காது, இடி வரும். அதனால தான் அவங்க வந்து சினிமா நிகழ்ச்சின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து நன்கொடைன்னு வாங்க முடியாது, சினிமாவில் நிகழ்ச்சியில் எங்களுக்கு கிடைத்த தொகைன்னு நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு என்ன கட்டணுமோ கட்டுறோம்னு சொல்லுவாங்க. அந்த தொகையை வந்து இவங்க வந்து ஃபுல்லாக உண்மையான தொகை சொல்ல மாட்டாங்க. அது வாய்ப்பு இல்லை. அது என்ன செய்ய போகிறாங்கன்றது தெரியல. ஸோ ஆக மொத்தம் ஒட்டுமொத்தமாக பெரிய வசூல் வேட்டைக்கு அவங்க தயாராகிட்டாங்க. அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஜனநாயகன் படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்த பிறகு தான் அதை பற்றி பேச முடியும். ஓகே, நேரம் ஆகிவிட்டது. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி கொடங்கி, நன்றி நேயர்களே.